ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கணத்திலும் நாம் ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்கிறோம். நமக்கு முன்னால் இரண்டு வெவ்வேறு பாதைகள் உள்ளன. முதல் பாதை பிரேயஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது இன்பத்தின் பாதை. இந்த பாதை அகலமானது, எளிதானது, உடனடி இன்பங்கள் நிறைந்தது. சமூக ஊடகங்களில் முடிவில்லாமல் ஸ்க்ரோல் செய்வது, தொடர்களை பார்ப்பது அல்லது தற்காலிக போக்களை பின்தொடர்வது போன்றவற்றை நினைச்சு பாருங்க. இந்த பாதை இப்போதைக்கு நன்றா இருக்கும். இது நம்மிடமிருந்து அதிக எதையும் கேட்காது, ஆனால் நமக்கு ஒரு விரைவான மகிழ்ச்சியை, ஒரு தற்காலிக தீர்வை அளிக்குது. அது விரைவில் மறைந்து நம்மை மேலும் விரும்ப வைக்கிறது. இரண்டாவது பாதை ஸ்ரேயஸ் என அழைக்கப்படுகிறது. இது ஆழமான, நன்மை பயக்கும், உண்மையான நல்ல பாதை. இந்த பாதை பெரும்பாலும் குறுகலானது, செங்குத்தானது மற்றும் நனவான முயற்சி தேவைப்படுகிறது. இது ஒரு விருந்துக்கு செல்வதற்கு பதிலா ஒரு தேர்வுக்காக படிப்பது, ஒரு திறமையில் தேர்ச்சி பெறும் வர பயிற்சி செய்வது, ஒரு பொய் எளிதா இருக்கும் போது நேர்மையை தேர்ந்தெடுப்பது போன்ற பாதை. இந்த பாதையில் உள்ள வெகுமதிகள் எப்போதும் உடனடியானவை அல்ல. அவை ஆழமானவை, நீடித்தவை மற்றும் மாற்றியமைக்கக்கூடியவை. இந்த பாதை குணத்தை உருவாக்குது, ஞானத்தை வளர்க்குது. இந்தியாவின் பண்டைய ஞானிகள், ரிஷிகள் இந்த அடிப்படை தேர்வை புரிந்துட்டனர். பிரேயஸின் இழுபறிக்கும் ஸ்ரேயஸின் அழைப்புக்கும் இடையே மனித குலம் தொடர்ந்து போராடுவதை அவர்கள் கண்டனர். ரிஷிகள் இந்த கேள்விகளை கேட்கவில்லை. இந்த சவாலை வரிண்டத ஒரு வரைபடத்தை அவர்கள் வழங்கினர். மனித இயல்பு மற்றும் பிரபஞ்சத்தின் ஆழமான அவதானிப்பிலிருந்து பிறந்த இந்த பண்டைய தீர்வு வர்ண ஆசிரம் தர்ம என்று அழைக்கப்படுகிறது. வர்ண ஆசிரம் தர்ம என அழைக்கப்படும் இந்த அற்புதமான கட்டமைப்பு என்ன? தர்ம என்ற சூழல் முக்கியமானது. இது பெரும்பாலும் கடமை அல்லது மதம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆனா அதன் பொருள் மிகவும் பணக்காரமானது. தர்மம் என்பது ஒரு பொருளின் உள்ளார்ந்த இயல்பு, அதை நிலைநிறுத்துவது. நெருப்பின் தர்மம் எரிந்து ஒளியை கொடுப்பது. நீரின் தர்மம் பாய்ந்து தாகத்தை தணிப்பது. அதேபோல் மனித தர்மம் என்பது நமது உண்மையான இயல்புக்கும் பிரபஞ்ச ஒழுங்குக்கும் நம்மை இணக்கப்படுத்தும் நடத்த பாதை. இது நாம் வளரவும், பங்களிக்கவும், இறுதி நிறைவை கண்டறியவும் அனுமதிக்கும் வாழ்க்கை முறை. இந்த தெய்வீக வரைபடம் இரண்டு அற்புதமான தூண்களின் மீது கட்டப்பட்டுள்ளது: வர்ணம் மற்றும் ஆசிரமம். சமூகத்தை ஒரு பெரிய உயிருள்ள உயிரினமா, ஒரு மனித உடலை போல கற்பனை செய்து பாருங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கவும், சரியாக செயல்படவும் ஒவ்வொரு பகுதியும் அதன் வேலையை செய்ய வேண்டும். மூளை சிந்திக்க வேண்டும், இதயம் பம்ப் செய்ய வேண்டும், கைகள் வேலை செய்ய வேண்டும் மற்றும் கால்கள் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு பகுதியும் வேறுபட்டது, ஆனா அனைத்தும் அத்தியாவசியமானவை மற்றும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவை. வர்ண என்பது சமூக ஒழுக்குள் உள்ள இந்த வேறுபட்ட ஆனா நிரப்பு செயல்பாடுகளை குறிக்குது. இது மக்களின் உள்ளார்ந்த குணங்கள் மற்றும் திறன்களின் அடிப்படையில் இயல்பாகவே ஈர்க்கப்படும் பல்வேறு பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகளை பற்றி பேசுகிறது. இரண்டாவது தூண் ஆசிரமம் வாழ்க்கையின் மாறும் தன்மையை நிவர்த்தி செய்கிறது. வாழ்க்கை நிலையானது அல்ல, அது பாயும் மற்றும் மாறும் ஒரு நதி. முதல் வர்ணம் பிராமணர். இவர்கள் சமூகத்தின் சிந்தனையாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆன்மீக வழிகாட்டிகள். அவர்கள் இயல்பாகவே அறிவு, தத்துவம் மற்றும் சுய ஆய்வு ஆகியவற்றில் நாட்டம் கொண்டவர்கள். சமூகத்துக்கு அறிவுசார் மற்றும் ஆன்மீக ஊட்டச்சத்தை வழங்கும் விஞ்ஞானிகள், அறிஞர்கள், பூசாரிகள் மற்றும் ஆலோசகர்களா இவர்களை நினைச்சு பாருங்கள். அவர்கள் சமூக உடலின் தலை, மற்ற அனைவருக்கும் பார்வை மற்றும் திசையை வழங்குகிறார்கள். இரண்டாவது வர்ண சத்திரியர். இவர்கள் பாதுகாவலர்கள், தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள். அவர்கள் தைரியம், தலைமைத்துவம் மற்றும் வலுவான நீதி உணர்வு ஆகியவற்றின் குணங்களை கொண்டுள்ளனர். அவர்களின் தர்மம் சமூகத்தை வெளிப்புற அச்சுறுத்தல்கள் மற்றும் உள்குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பது. அவர்கள் சமூக உடலின் கைகள், வலிமையும் பாதுகாப்பையும் வழங்குகிறார்கள். வைசியர் பொருளாதாரத்தின் இயந்திரம், வணிகர்கள், தொழில முனைவோர், விவசாயிகள் மற்றும் வங்கியாளர்கள். அவர்களுக்கு வணிகம், செல்வம் உருவாக்கம் மற்றும் வல் மேலாண்மை ஆகியவற்றில் இயற்கையான திறமை உள்ளது. இறுதியா சூத்திரர் சமூகத்தின் அடிப்படை ஆதரவை குறிக்கிறார். அவர்கள் கைவினைஞர்கள், சேவை வழங்குனர்கள் மற்றும் தொழிலாளர்கள். அவர்களின் திறமையும் அர்ப்பணிப்பும் மற்ற அனைத்தையும் சாத்தியமாக்குகிறது. ஒவ்வொரு பங்கும் முக்கியமானது, ஒவ்வொரு பங்களிப்பும் மதிக்கப்படுகிறது. சமூகம் அதன் வெவ்வேறு செயல்பாடுகளை கொண்டிருப்பது போலவே ஒரு தனிமரின் வாழ்க்கை
அதன் வெவ்வேறு பருவங்களையும் கொண்டுள்ளது. முதல் நிலை பிரம்மச்சரியம், மாணவர் வாழ்க்கை. இந்த கட்டம் பொதுவா குழந்தை பருவத்திலிருந்து சுமார் 25 வயது வரை கற்றல மற்றும் சுய ஒழுக்கத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. மாணவர் ஒரு எளிய ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கிறார். கல்வியின் அடித்தளம் அமைக்கப்பட்டவுடன் தனிநபர் இரண்டாவது நிலைக்கு நுழைய தயாராக இருக்கிறார். கிரகஸ்தம், இல்லற வாழ்க்கை. இது ஒருவர் திருமணம் செய்து கொண்டு ஒரு குடும்பத்தை வளர்த்து உலகில தீவிரமாக பங்கேற்கும் நிலை. இல்லத்தவர் சமூகத்தின் மைய தூண். மற்ற 3 ஆசிரமங்களுக்கும் ஆதரவளிக்கிறார். அவர்கள் வேலை செய்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள் மற்றும் பங்களிக்கிறார்கள். சமூகத்தின் பொருளாதார மற்றும் சமூக பொறுப்புகளை சுமக்கிறார்கள். தங்கள் உலக கடமைகளை நிறைவேற்றி தங்கள் குழந்தைகள் குடியேறியதை கண்ட பிறகு ஒருவர் 3வது நிலைக்கு மாறுறார். வனப்பிரஸ்தம். இது ஓய்வு பெறும் நிலை. செயல உள்ள தொழில்முறை மற்றும் குடும்ப வாழ்க்கையிலிருந்து படிப்பட விலகும் நேரம். தனிமர் பெரும்பாலும் தங்கள் மனைவியுடன் பொறுப்புகளை அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்கிறார். அவர்கள் வழிகாட்டிகளாகவும் ஆலோசகர்களாகவும் செயல்படுகிறார்கள். தங்கள் திட்டப்பட்ட ஞானத்தையும் அனுபவத்தையும் சமூகத்துடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். 4வது மற்றும் இறுதி நிலை சந்நியாசம், துறவர் வாழ்க்கை. இந்த இறுதி பருவத்தில் தனிநரானற்று உலக உடைமைகளிலிருந்தும் அடையாளங்களிலிருந்தும் முழுமையாக விலகிறார். அவர்களின் ஒரே கவனம் ஆன்மீக விடுதலை அல்லது மோட்சம் தேடுவதில் உள்ளது. ஒரு சந்நியாசி யாருக்கும் சொந்தமானவர் அல்ல, அனைவருக்கும் சொந்தமானவர். சுதந்திரமா அலைந்து திரிந்து தேடுபவர்கள் அனைவருக்கும் ஆன்மீக நுண்ணறிவுரை பகிர்ந்து கொள்றார். வர்ண ஆசிரம் தர்மத்தின் முழு கட்டமைப்பு ஒரு முக்கியமான கொள்கையின் மீது நிற்கிறது சமநிலை. இது தனிநபரின் தேவைகளுக்கும் சமூகத்தின் தேவைகளுக்கும் இடையிலான சமநிலை. இந்த இரண்டும் எதிரெதிர் சக்திகள் அல்ல, ஆனா ஒரே பறவையின் 2 இறக்கைகள் என்பது வேத்ஞானிகள் புரிந்துட்டனர். ஒன்றால் மட்டும் பறக்க முடியாது. இதை ஒரு மரத்தை போல நினைச்சு பாருங்க. ஒரு மரம் உயரமாக வளரவும் வலுவாக இருக்கவும் அது பூமிக்கு அடியில் இருந்து தனக்கு ஊட்டச்சத்தை ஈர்க்கும் ஆழமான வேர்களை கொண்டிருக்க வேண்டும். இது அதன் சுய வளர்ச்சி பயணம். ஆனா மரத்தின் நோக்கம் தனக்கா மட்டுமே வாழ்வது அல்ல. அது நிழல் தரும் இலைகளையும் அழகை பரப்பும் பூக்களையும் மற்றவர்களுக்கு உணவளிக்கும் பழங்களையும் உற்பத்தி செய்ய வேண்டும். இது உலகிற்கு அதன் சேவை. அதன் வேர்களை எவ்வளவு ஆழமாக இருக்கதோ சுய உணர்தல் அவ்வளவு அதிகமாக பழங்களை வழங்க முடியும். சேவை இந்த அழகான சுழற்சி உறவு சமச்சீன தர்மத்தின் சாரம். வர்ணாசிரம் அமைப்பு இந்த சமநிலையை அடைவதற்கான ஒரு நடைமுறை காட்டி. உதாரணமா கிர்கஸ்த ஆசிரமத்தில் முதன்மை கவனம் உலக கடமைகளில் உள்ளது. ஒரு வாழ்க்கையை சம்பாதிப்பது, ஒரு குடும்பத்தை வளர்ப்பது மற்றும் சமூகத்துக்கு பங்களிப்பது. இருப்பினும் இல்லத்தவர் தங்கள் உள் ஆன்மீக சுயத்துடன் தொடர்பை இழக்காமல் இருப்பதை உறுதி செய்ய தினசரி சடங்குகள், பிரார்த்தனைகள் மற்றும் படிப்பு ஆகியவற்றையும் இந்த அமைப்பு பரிந்துரைக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு அமைப்பை காலாவதியானது என்று தள்ளிவிடுவது எளிது. ஆனால் வர்ண ஆசிரம் தர்மத்தின் அடிப்படை கோட்பாடுகள் காலமற்றவை, ஏனெனில் அவை மனித இயல்பின் அடிப்படை உண்மைகளை அடிப்படையாக கொண்டவை. இன்று நாம் பிராமர் அல்லது சத்ரியர் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் அவை குறிக்கும் செயல்பாடுகள் எப்போதும் பொருத்தமானவை. நமது சமூகம் ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் சிந்தனையாளர்களா நிறைந்தது. வேத பார்வையின் அழகு, அதன் தேர்வு மற்றும் இயற்கையான விருப்பம் மீதான முக்கியத்துவம். இன்றைய உலகில் நமது ஆர்வங்களின் அடிப்படையில தொழில்களை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் நமக்கு உள்ளது. அதேபோல் 4 ஆசிரமங்கள் நவீன வாழ்க்கையை வழி நடத்த ஒரு வரைபடத்தை வழங்குகின்றன. பிரம்மச்சரியம் நமது கல்வி முறையின் அடித்தளமாகும். கிர்கஸ்தம் நமது வாழ்க்கையின் பரபரப்பான மத்திய ஆண்டுகளை பிரதிபலிக்கிறது. அங்கு நாம் தொழில்கள், உறவுகள் மற்றும் அடமானங்களை சமநிலைப்படுத்துகிறோம். நம்ம அழைக்காமல் இருக்கலாம், ஆனால் அனைவரும் அதை வாழ்கிறோம். ஓய்வு, வழிகாட்டுதல், பொழுதுபோக்குகள் மற்றும் பயணங்கள் இவை வனப்பிரகிஸ்த நிலையின் நவீன எதிரொலி. பலர் தங்கள் பிற்காலங்களில் ஆன்மீக தேடலுக்கோ தொண்டு நிறுவனங்களுக்கோ திரும்புகிறார்கள். எனவே வர்ண ஆசிரம் கட்டமைப்பு கடந்த காலத்தின் நினைவு சின்னம் அல்ல, ஆனா ஒரு வாழும் உளவியல். இது நமது பாத்திரங்களை புரிந்த உதவும் வழிகாட்டி. குழப்பமான உலகில நோக்கத்துடன் வாழ் நமக்கு அதிகாரம் அளிக்கிறது. இறுதியில வர்ண ஆசிரம் தர்மத்தின் வேதப்பாதை வாழ்க்கையில்
ஒரு கடுமையான கட்டமைப்பை திணிப்பது பற்றியது அல்ல. அது ஏற்கனவே இருக்கும் கட்டமைப்பை வெளிப்படுத்துவது பற்றியது. இது மனித இயல்புக்கும் வாழ்க்கையின் ஓட்டத்துக்கும் ஒரு கண்ணாடி. நாம் தற்செயலான தனிநபர்கள் அல்ல, ஆனால் ஒரு பிரபஞ்ச முழுமையின் ஒருங்கிணைந்த பகுதிகள். ஒரு தனித்துவமான பங்கை வகிக்கவும் ஒரு புனிதமான பயணத்தை முடிக்கவும் இது நமக்கு நினைவூட்டுது. மகிழ்ச்சியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும் ஒரு வாழ்க்கையே தனிப்பட்ட சுதந்திரத்தையும் சமூக பொறுப்பையும் பொருள் செழிப்பையும் ஆன்மீக வலிப்பையும் சமநிலைப்படுத்தும் ஒரு வாழ்க்கையை தேடும் அடிப்படை மனித தேடல வரிண்டத்த ஒரு திசை காட்டி இது நமக்கு வழங்குகிறது. இந்த பண்டைய ஜானம் ஒப்பீடின் கவலை இருந்து நம்மை விடுவிக்கிறது. ஒரு ஆசிரியரின் பயணம் ஒரு வணிகரின் பயணத்தை விட சிறந்ததோ அல்லது மோசமானதோ அல்ல, அது வெறுமனே வேறுபட்டது என்று இது நமக்கு சொல்கிறது. ஒரு இல்லம் மாணவனின் வாழ்க்கை ஓய்வு பெற்ற மூத்தவரின் வாழ்க்கையே வேட்குறைவான முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. அது வெறுமனே ஒரு வித்தியாசமான பருவம், ஒரு வித்தியாசமான நோக்கம் கிட்டது. இந்த புரிதல் பரஸ்பர மரியாதையும் சமூக நல்லிணக்கத்தையும் வளர்க்குது. நமது சொந்த பாதையை மதிக்கவும் மற்றவர்களின் பாதைகளை மதிக்கவும் இது நம்மை ஊக்குவிக்கிறது. இன்றைய இளைஞர்களுக்கு வாழ்க்கையின் வாசலில் நிற்கும் இந்த கட்டமைப்பு நம்ப முடியாத தெளிவை வழங்குகிறது. உங்கள் உண்மையான இயல்பை உங்க சுபாவத்தை கண்டிய உங்கள் மாணவர் ஆண்டுகளை பயன்படுத்த இது உங்களை ஊக்குவிக்கிறது. உங்க தனித்துவமான திறமைகள் என்ன, நீங்க எதில் ஆர்வமா உள்ளீங்க, இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பது உங்கள் வர்ணத்தை உலகிற்கு நீங்க சிறப்பா சேவை செய்யக்கூடிய பங்கு கண்டறிய உதவும். இது ஒரு நீண்ட கால கண்ணோட்டத்தை வழங்குகிறது. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் அடைய வேண்டியல்ல என்ன உங்களுக்கு உறுதியளிக்கிறது. வாழ்க்கைக்கு அதன் பருவங்கள் உள்ள. எனவே வேதப்பாதை கடந்த காலத்துக்கு ஒரு பயணம் அல்ல, அது எதிர்காலத்துக்கு வழிகாட்டும் ஒரு காலம்ற்ற வழிகாட்டி. இது நனவாக வாழ்க்கையின் சாதாரண வழக்கங்களில் தெய்வீக தாளத்தை கண்டறிய ஒரு அழைப்பு. உண்மையான வெற்றி என்பது நமக்காக நாம் பெறுவது மட்டுமல்ல, இந்த செயல்பாட்டில் நாம் என்னவா மாறுகிறோம் மற்றும் அனைவரின் நலனுக்கும் நாம் எவ்வாறு பங்களிக்கிறோம் என்பதை பற்றியது என்ன இது நமக்கு கற்றுக் கொடுத்தது. வர்ணம் மற்றும் ஆசிரமத்தின் கொள்கைகளை புரிந்துவதன் மூலம் ஒரு சமச்சீரான ஜானமான மற்றும் பக்தியுள்ள வாழ்க்கைக்கு ஒரு வரைபடம் நமக்கு வழங்கப்படுகிறது. ஒரு அழகான மகிழ்ச்சியான மற்றும் அர்த்தமுள் பிரபஞ்சத்துக்கு ஒரு காணிக்கையாகும் வாழ்க்கை. ஜெய் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.